ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் ஒருவர் உங்களுக்காக தந்து கொண்டே இருக்கிறார். அவர்தான் கர்த்தர். ஸோ ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். ஞானம் புத்திமானுக்கு உண்டு என்று வாசிக்கிறோம். ஸோ பிரியமானதே, இந்த ஞானத்தை குறித்து சொல்லும்போது அது விலையேற பெற்றது. ஒருவன் ஒரு முத்தை எடுக்கும்போது எவ்வளோ விலையேற பெற்றுதான் எடுக்கிறான், அதே போல் ஞானமும் கூட விலையேற பெற்ற ஒன்று. அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்க ஆண்டவருக்கு பயப்பட பயமும் பொல்லாப்பை விட்டு விலகுகிற அனுபவம் நமக்கு மிக மிக அவசியம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். ஜீவனோடு இருக்குன்னு சொன்னால் ஞானம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அதை சம்பாதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்காக, இந்த உலகத்துக்காக வாழ ஆண்டவருடைய வசனம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வசனம் சகல ஞானத்தோடு நமக்கு சம்பூர்ணமாக இருக்கும்போது ஞானவான்களாய் இருப்பீர்கள். ஞானம் உங்களை தற்காக்கும்.